சாரிமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப பசிக்குதா? உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள எத்தனை தடையை தாண்டி வர வேண்டியது இருக்கு தெரியுமா? சரி, சாப்பிடலாமா? ஆ நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா. இப்போதைக்கு எனக்கு வேற வழி இல்லாம தான் உன்னை இங்க தங்க வச்சிருக்கேன். எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான். உனக்கு முழுசா குணமாகற வரைக்கும் உன்னை எப்படியாவது பத்திரமா பாத்துக்கணும். இப்போதைக்கு என் மைண்டுக்குள்ள அது மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு. அம்மா, இந்தா. என்ன ஐலி, அம்மாக்கு இப்பதான் சாப்பாடே குடுக்குறியா? அத ஏன் சிவா கேக்குறீங்க? நான் கிச்சன்ல இருந்து அம்மாக்கு சாப்பாடு குடுக்கறதுக்காக அவசரமா கிளம்புனா செல்வநாயகி அத்தை வந்துட்டாங்க. ஐயோ, அப்புறம் இப்படி வந்த? வேற வழி, சமாளிச்சுதானே ஆகணும். அவங்களோட மட்டும் நிக்கல, அடுத்த ரித்திகா, இந்திராணி அண்ணின்னு 3 பேரை தாண்டி தான் இங்க வந்திருக்கேன். ஒரு நாளைக்கு அம்மாக்கு சாப்பாடு குடுக்கறதுக்கே இப்படி திணற வேண்டியதா இருக்கேன். அடுத்தடுத்த அம்மாக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஐலி, இப்ப எதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? முதல்ல ரிலாக்ஸா இரு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தான் இங்க இருந்தியா? ஆமா, நீங்க எதுக்கு டோரை இப்போ இடிச்சிட்டு உள்ள வந்தீங்க? அது வந்து அது நீங்க என்ன பண்ற? இந்த ரூமுக்கு ரொம்ப நாளா யாருமே வராததுனால ரொம்ப டஸ்டா இருந்துச்சு, அதான் கிளீன் பண்ணலான்னு வந்தேன். சரி, நீங்க எதுக்கு இவ்ளோ அவசரமா உள்ள வந்தீங்க? அது வீட்ல யாருமே இல்ல நினைச்சுக்கிட்டு ஹால்ல உட்காந்துட்டு இருந்தனா, அப்ப திடீர்னு ஒரு விக்கல் சவுண்ட் கேட்டுச்சு. ஓ, நான் உடனே என்ன இது ஆளே இல்லாத வீட்டுக்குள்ள விக்கல் சத்தம் கேக்குதேன்னு சொல்லி பார்த்தா இந்த ரூம்ல இருந்தா சத்தம் வந்துச்சு. அத நான் சிவா கிட்ட சொன்னேன். சிவா தான் உள்ள போய் பார்க்கலான்னு சொல்லி உள்ள கூட்டு வந்துட்டான். சாரி. என்னென்ன நீங்க ஒரு விக்கல் எடுத்தது குத்தமா? அதுக்குன்னு நீங்க எப்படியா செய்வீங்க? போங்கண்ண. சாரி. போய் பாருங்க. என்ன சாத்திட்டாங்க? அம்மா, வாமா. ஏதோ ஒண்ணு இடிக்குதே, அது எப்படி? வீட்ல யாரும் இல்லன்னு நினைச்சேன். நான் தான் சரியா பார்க்காம சொல்லிட்டேன். சரி, ஆனா ஸ்டோர் ரூம்ல யாரும் இருக்காங்கன்னு சொன்னதும் சிவாவும் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தானே சொன்னான். சிவா வீட்ல தான் இருக்கான்னா அப்ப அயலியும் இங்கதான் இருப்பா. சிவா எப்படியும் அவன் ரூம்ல இருந்து தான் வந்திருப்பான். அயலி ஸ்டோர் ரூம்ல இருக்காண்டா, அப்ப சிவா வரும்போது அவனோட ரூம்ல அயலி இருந்திருக்க மாட்டா. நான் ஸ்டோர் ரூம்ல யாரும் இருக்காங்கன்னு சொன்னதும் சிவா என்கிட்ட ஒருவேளை உள்ள இருக்கிறது அயலியா இருக்குன்னு சொல்லிருக்கலாமே, ஏன் சொல்லல? அதுவும் இல்லாம உள்ள போனதும் அயலி கேட்ட கேள்விக்கு நான் மட்டும் தான் பதில் சொன்னேன். சிவா ஒண்ணுமே சொல்லாம அப்படியே தான் நின்னுட்டு இருந்தான். இப்போ கூட நான் மட்டும்தான் வெளியே வந்திருக்கேன், அவன் இன்னும் உள்ளே தான் இருக்கான். டவுட்டே வேண்டாம். 2 பேரும் சேர்ந்து கண்டிப்பா ஏதோ தப்பு பண்றாங்க. ஏற்கனவே சில மேட்டர்ல என்ன முட்டாளாக்கி கபில கிட்ட அடிவாங்க வச்சாங்க. இப்ப மறுபடியும் என்ன அதே மாதிரி ஏமாத்த பாக்குறாங்க. ஆனா இந்த ரவி ஒரு தடவை தான் ஏமாறுவான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இப்பவே கண்டுபிடிக்கிறேன். வாங்க போலாம்.
ஐலி, இந்த வீட்ல யார்கிட்ட இருந்து வேணாலும் தப்பிச்சிடலாம் போல இருக்கு. இந்த ரவி கிட்ட இருந்து மட்டும் தப்பிக்கவே முடியாது போல. ஆ? யாரு என்ன செஞ்சாலும் கரெக்டா மோப்ப முடிச்சு வந்துடுறான். இப்ப கூட அவரா இங்க வந்து கண்டுபிடிச்சாரு. விக்கல் சவுண்ட் கேட்க போய் தானே இங்க வந்து பார்த்தாரு. ஆமா, நீ எப்போ உள்ள போன? நான் தான் அம்மாவுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தப்போ தானே அவங்களுக்கு விக்கல் வந்துச்சு. தண்ணி கொடுத்தும் விக்கல் நிக்கல. அந்த டைம்ல தான் வெளியே நீங்க பேசிட்டு இருக்கிற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. அதான் நான் உடனே அம்மாவை மறைச்சு வச்சேன். ஷோ, ஏதோ சீரியஸா பேசிக்கிறாங்க. ஆனா என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. நான் ஒளியறதுக்கு தப்பான இடத்த சூஸ் பண்ணிட்டனோ? சிவா, அவருக்கு ஏதாவது டவுட் வந்திருக்குமா? அந்த ஆளுக்கு நம்ம மேல சும்மாவே டவுட் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப மட்டும் என்ன வராமையா இருந்திருக்கும்? அப்போ இனிமே நம்ம என்ன செய்யறது? பாத்துக்கலாம் விடு ஐலி. இந்த ஆள் தானே, சமாளிச்சுக்கலாம்.